ஹலோ கைஸ், க்ளவுட்ஸ் எல்லாமே ஒரு தரமான வியூவில் இருக்குது. சின்ன சின்ன டாய்ஸ். இந்த பிளேஸில் ஒரு ஃபென்சிங் போட்டிருந்தாங்கன்னா சப்போஸ் நீங்கள் டயர்டானீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஃபுல்லாகவே அது பீச் தான். ஏன்னா ரொம்ப ஸ்லிப் ஆகும் இந்த இடம். இந்த வெள்ளிமலை ஹில்ஸ்க்கு வர்றது வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கிடையாது. ஈவினிங் வந்து 5 to 7:30. தரமாக இருக்குது இந்த பிளேஸ். அப்படி நீங்கள் அந்த ஹில்ஸை சுற்றி இந்த மாதிரி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி என்ன விளாக் பண்ண போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரியில் வந்து வெள்ளிமலை ஹில்ஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஒரு வேறு லெவலான ஸ்பாட்டு. ஸோ அதுதான் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். இதுதான் வெள்ளிமலைக்கு போகக்கூடிய ரோடு. இதுதான் கோயிலோடைய என்ட்ரன்ஸ். அப்படி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ரோடு போகுது. இந்த வழியாக தான் நம்ம மேலே போகலாம் கோயிலுக்கு. ஸோ மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது ரோடு அப்படின்றது. அப்படி உள்ளாடி வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ரைட்டு எடுத்து போனீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோப்பில் தான் இருக்கும். மேலே ஏறும்போதே அந்த வியூ பாயிண்ட்ஸ் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த வெள்ளிமலை ஹில்ஸுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கிடையாது, ரேராக தான் இருக்கும். ஸோ ஓன் வெஹிக்கிள் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பைக்கில் வந்தீங்க அப்படின்னா பார்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த வழியாக தான் நடந்து போகணும். அப்படியே அந்த சைடில் பைக்கு பார்க் பண்ணிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வியூ இருக்குது. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த சைடு ஹில்ஸு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரமாக ஒரு வேறு லெவலில் வியூ. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பீச் தெரியுதா? ஆக்சுவலாக அது ஃபுல்லாகவே பீச் தான். அந்த சைடு ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா குளம், அந்த மாதிரி ஒரு வேறு லெவலில் அந்த வியூ இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல நின்று பார்க்குறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவ்வளோ பக்கத்தில் ஈகிள்லாம் பறக்கிற மாதிரி. சீரியஸாகவே இந்த பிளேஸ் வேறு லெவலில் ஜாலியாக இருக்குது. என்ன அப்படின்னா சில்லுன்னு காற்றடிக்குது, ஒரு தரமான வியூ. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கோயில், சர்ச்சு, அந்த சைடில் கோயில், அந்த சைடு பார்த்தீங்கன்னா லேக், இந்த மாதிரி ஒரு தரமான வியூ. ப்ளஸ் அந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் பீச் தெரியும். ஃபுல்லாக வரிசையாக பீச்சாக தான் இருக்குது. லைக் முட்டம், கடியப்பட்டினம், இந்த மாதிரி பீச் தான் தெரியுது. அந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் பீச் எல்லாமே. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரமாக க்ரீனரியாக ஒரு வேறு லெவலில் ஒரு வியூ இது. அந்த சைடில் பச்சை பச்சையாக தெரியுதா, பச்சை கலரில், அது எல்லாமே அக்ரிகல்ச்சர். இந்த சைடு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இங்கே ஃபுல்லாக சிசிடிவி கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெள்ளிமலை ஹில்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா சன் செட்டும் பார்க்கலாம், சன் ரைஸும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே இந்த ட்ரெக்கிங் வரலாம். இந்த ஃபென்சிங் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா ஸ்லிப்பாகி யாரும் கீழே விழுந்துடக்கூடாது. அந்த ஃப்ரேம் எல்லாம் வச்சுருக்காங்க, அந்த ஃபென்சிங்கும் போட்டாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பிளேஸ். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாலும் அதில் சேஃபாக இருந்துக்கோங்க. கோயிலுக்கு ஏற வழியிலே அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பெட்டி கடை இருக்குது. அது தவிர வேறு அங்கே சுற்றி எந்த கடையும் இல்லை. உங்களுக்கு ஸ்டெப் ஏறி வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் ஏறி வந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் காமிச்சிருப்பேன், அந்த வழியாக உங்களுக்கு பைக்லேயே மேலே வந்துடலாம். ஏறுற வழியிலலாம் இந்த மாதிரி ஆலமரம், இந்த மாதிரி குட்டி செடிகள், காடுகள் இந்த மாதிரி இருக்கும். மேலே வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் ஒரு கடை இருக்குது. லைக் சின்ன டாய்ஸ், அப்புறம் பூஜை பண்ணுற ஐட்டம்ஸ், மாலை, இந்த மாதிரியெல்லாம் திங்ஸ் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கொடிமரம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வழியாக உள்ளாடி போகணும். உள்ளாடி வந்து ஷர்ட் அலோடு கிடையாது. ஷர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளாடி போகணும். இதோடைய டைமிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி இதே டைமிங் தான். காலையில் 5 o'clock, அப்புறம் 12 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் வந்து 5 to 7:30. அப்படியே சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியே நீங்கள் சுற்றி கும்பிடலாம். இந்த வெள்ளிமலையில் வந்து முருகன் கோயில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து வள்ளி வந்து இந்த ஊரில் தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சுற்றி கும்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் அந்த வியூவை பார்த்தாலே வேறு லெவலில் இருக்குது. அர்ச்சனை, அபிஷேகம், அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்ன இருக்குது. ஸோ பே பண்ணிக்கலாங்க. நம்ம பைக்கில் வந்திருந்தோம் அப்படின்னா அந்த சைடில் தான் வந்திருப்போம். ஆக்சுவலாக நான் அந்த சைட்லேருந்து தான் அந்த வியூ பாயிண்ட் காமிச்சிருப்பேன். அந்த சைடு ஃபுல்லாக பீச் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ அது அந்த பிளேஸ் தான். அப்படியே கோயிலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஒரு தரமான வியூ. க்ளவுட்ஸை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக மவுண்டெயின்ஸாக தான் இருக்குது. இந்த சைடும் ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ், குட்டி மவுண்டெயின்ஸ் அந்த சைடு தெரியுதா? அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச் அந்த மாதிரி இருக்குது. இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர். இது தென்னை மரம். அந்த சைடில் தெரியும் உங்களுக்கு வேன்லாம் போயிட்டுருக்குது. ஸோ ஒரு வேறு லெவலில் ஸ்பாட் இது. கோயிலோட லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி நடந்து வந்தீங்க அப்படின்னா நம்ம பழைய ஸ்பாட்டு மாதிரி இந்த சைட்லேயும் நிறையா பிளேசஸ் இருக்குது. கொஞ்சம் மேகமூட்டம் சன்னை மறைக்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும்.
கோயிலோட பேக் சைடு இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. பட் இங்கேயும் அந்த ஃபென்ஸுக்கு அந்த இரும்பு கம்பி எதுவும் இல்லை. நீங்கள் தான் சேஃபாக இருந்துக்கணும். அப்படி இந்த சைடு வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தரமான வியூவை பார்க்கலாம். பட் அந்த சைடெலாம் சேஃப்டி கிடையாது. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இங்கேருந்தே ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்து ரசிச்சுக்கோங்க. சீரியஸாகவே கன்னியாகுமரியோட பியூட்டியை வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. சப்போஸ் நம்பலைன்னா நீங்களே பாருங்கள் அந்த பியூட்டியை. எவ்வளோ அழகாக சன்செட் ஆகுது இந்த சைடு, அந்த நேச்சர். இந்த வெள்ளிமலை வந்து கன்னியாகுமரியிலே இந்த முருகன் டெம்பிளுக்கு கொஞ்சம் ஃபேமஸான பிளேஸ் இது. இந்த கோயிலுக்கு நீங்கள் மார்னிங் வந்தாலும் சரி இல்லை ஈவினிங் வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு சன்ரைஸ் சன்செட் பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். ஸோ ஃபேமிலியாக வாரீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன் இந்த சைடில் பைக் பார்க்கிங் அப்படின்னு. ஸோ இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. நடந்து வந்தீங்கன்னா கோயிலுக்கே ஈஸியாக வந்துடலாம். இந்த சைடில் வந்து ஒரு குட்டி ஹால் இருக்குது. அதுக்கப்புறம் கோயிலோட ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு லைக் கோயிலோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற. புது காருக்கு கூட இங்கே பூஜை போடுறாங்க. ஏறும்போது இறங்கும்போது டயர்டானீங்க அப்படின்னா அது உட்கார்றதுக்கு கூட இடம் போட்டிருக்காங்க. இந்த சைட்லையும் சரி அங்கேயும் சரி. இந்த வெள்ளிமலை ஹில்ஸோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏறுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு, இறங்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து அரௌண்ட் 108 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த வெள்ளிமலைக்கு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் அப்படிலாம் கிடையாது. பேசிக்காக கொஞ்சம் நடக்க தெரிஞ்சவங்களே வந்துடலாம். இவருங்க ஜாலியாக ட்ரக்கிங் போகிறாங்க மேலே ஹில்ஸ்க்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஜாலியாக ட்ரக்கிங் போகணும் அப்படின்னாலும் இங்கே போய்க்கலாம். ஒரு நல்ல பிளேஸ், குட்டியான ட்ரக்கிங். இந்த வெள்ளிமலையை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வேறு லெவலில் ஒரு பிளேஸ் இது. ஆக்சுவலாக அந்த கோயில் மேலேருந்து நம்ம இந்த குளம் இந்த மரம் இதெல்லாமே பார்த்துருப்போம். இப்போ கீழேருந்து பாருங்கள், அந்த கோயில் மேலே இருக்குது. சுற்றி அந்த நேச்சர், அந்த சன்செட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே நீங்கள் வெள்ளிமலை ஹில்ஸை சுற்றி இந்த ஊருக்குள்ளாடி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வியூ பார்க்கலாம். எவ்வளோ தாங்க இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த vlogல சந்திக்கலாம். until then bye.